மார்னிங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சாப்பாட்டில ஒரு சின்ன சண்டை நடக்குது. ஏன்னா, கனி அக்காவையும், சாண்ட்ராவையும் சேம் டீம்ல அமித் வந்து போட்டிருக்காரு. ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் சரியா ஒத்து போகாது. அவங்க 2 பேத்தையும் சேர்த்து ஒரே டீம்ல போட்டிருக்காரு. போட்டுட்டு என்னன்னா, ஒரு நேரம் ஒருத்தர் குக்கிங் அப்படின்னு சொல்றாரு. இதில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நேத்து நைட்டு கனி அக்கா வந்து சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸஸா பண்ணிட்டாங்க போல இருக்கு. ரவா உப்புமா கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு போல இருக்கு. ஸோ, அதை இன்னைக்கு மார்னிங் வந்து சாண்ட்ரா அத ரீஹீட் பண்ணி அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து மத்தியானம் வந்து யார் குக் பண்ணணுங்கிற சண்டை வருது. அதாவது மார்னிங் ரீஹீட் பண்ணது ஒரு ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி கனி சைடில் பேசுகிறாங்க. இதுவும் ஒரு ஒர்க் தானே, எல்லாருக்கும் இருந்து தோசை ஊற்றி கொடுக்குறோம், மிச்சத்துக்கு தானே இதை கொடுக்குறோங்கிறது சாண்ட்ரா சைடு ஆர்குமெண்ட். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வருது. இது வந்து அமித் இப்படி போடுறது சரியே கிடையாது. ஏன்னா இப்போ கரெக்டாக இந்த நேரத்துக்கு மட்டும் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நீ ஒரு நேரம் நான் ஒரு நேரம்னு சொல்லலாம். பட் இங்கே எல்லா நேரமுமே நிறைய சாப்பாடு மீந்து போகுது. அந்த மீந்து போனதை அடுத்த வேளை ஜஸ்ட் அதை மட்டும் ஹீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வேளை யார் குக் பண்ணணுங்கிற சண்டை இங்கே அடிக்கடி வருது. ஸோ அதை காலையில் மாறி மாறி பேசுகிறாங்க. அப்போ கன்னியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி மார்னிங் வந்து இதை ரீஹீட் பண்ணி கொடுக்குறது, தோசை ஊற்றுறது ஒரு வேலைன்னா அதுக்கு நாங்களும் வரோம், நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்த வேளை நீங்கள் சமைங்க, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு காலையிலேக்கும் சேர்த்து நாங்கள் நேற்று நைட்டே நிறைய நாங்கள் சமைச்சிட்டோங்கிற மாதிரி கன்னியக்காவோட ஆர்குமெண்ட். சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது அவ்வளோவுமே கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு திருப்பவும் மத்தியானம் நாங்கள் சமைக்கணுமா, அப்போ இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, இவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவோட ஆர்குமெண்ட்டு. அப்போ வந்து அமித் வந்து 2 பக்கமும் உள்ள கருத்தெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, அவங்க மீந்து போன சாப்பாடை அவங்களே இப்போ நைட்டு கனியக்கா ஏதோ பண்ணி மிச்சம் வந்துச்சுன்னா அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அடுத்த வேளை கனியக்கா சமைக்கும் போதே அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் சாண்ட்ராவுக்கு எதாவது செஞ்சு மீந்து போச்சுன்னா அதை சாண்ட்ராவே மிச்சம் வச்சு அதை சாண்ட்ரா அடுத்த வேலை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை அதே ஏதாவது குக் பண்ணி மாடிஃபை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வராங்க. இவங்களுக்கு அவங்க பண்ணுறது தப்புன்னு தோணுது, அவங்களுக்கு இவங்க பண்ணுறது தப்புன்னு தோணுது. இந்த விஷயத்தில் கரெக்டாக நம்மளால் நியாயம் சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது, நம்ம வெளியிலேருந்து பார்த்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக கனியக்கா வந்து ரூல்ஸ் போடுவாங்க, அதனால தான் இவங்க கூட போய் நான் என்ன கிச்சனில் போடாதீங்கன்னு சொன்னேன். அவங்க கனியக்கா பேசிகிட்டு இருக்கும்போதே சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, ரம்யா நீயே ரிப்ளை பண்ண, நான் ரிப்ளை பண்ணவே இல்லை, மார்னிங் எனக்கு நெகட்டிவிட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லுவாங்க. கனியக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தப்பே சொல்லலை, நான் எதுவும் சண்டைக்கே வரல, ஜஸ்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னா எங்களை கூப்பிடுங்க, நான் வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கிற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு கனியக்கா, விக்ரம் அண்ட் அமித் 3 பேரும் பேசிக்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அமித் வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க. அமித்துக்கு இது தேவையா, அவருக்கு ஏற்கனவே தலைக்கு மேலே வண்டி ஓடிட்டுருக்கு, இவங்க 2 பேரையும் போட்டு கிச்சனில் போட்டு, உண்மையிலே கிச்சனில் 2 லேடிஸை போட்டாலே அதில் ஒரு பிரச்சனை. அதில் வந்து அந்த 2 லேடிஸும் ஒரு வேளை சமைக்கணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்களுக்கு போய் அமித் சண்டையை தீர்த்து வைக்க முடியுமா, அது அவருக்கு நடக்கிற காரியமா, அவர் தெரியாமல் கொண்டு தலையை கொடுத்துட்டாரு. சரி என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.